வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸு மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணிவிடுவோங்க. ஸோ நீங்கள் இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அதனோட ப்ரைஸ் பார்த்துருங்க. ஸோ ஆர்டர் கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ எதனால் இந்த வீடியோவில் நம்மளால் அது ப்ரைஸ் வந்து கம்பல்சரி சொல்ல முடியல அப்படின்னா, தெர் ஆர் மெனி அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த ஆம்பிளிஃபையர் பார்க்குறீங்கன்னா நம்ம இன்னொரு கஸ்டமருக்கு பண்ணியிருப்போம். அவருக்கான டேஸ்ட்டில் அவரோட ரூம் சைஸுக்கு பவர் ஆம்புக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து நம்ம அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்போங்க. இப்போது உங்களுடைய ரூம் சைஸும் இல்லை உங்களுடைய ஆடியோ டேஸ்ட்டோ இல்லை மற்ற ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகும்போது அந்த காஸ்ட் வந்து இதர் குறையும் இல்லைனா இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அதுக்காக அது மெயின் ஃபேக்டராக நம்ம அவாய்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து சொல்கிறதுக்கு. பட் இது போடுற எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா ஃபீச்சரும் ப்ரைஸும் இருக்குங்க. தேங்க்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ஒன் மோர் இன்ஃபர்மேஷனுங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் பார்சல் இதை பற்றி எந்த ஒரியும் தேவையில்லைங்க. ஆக்சுவலி என்னென்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு ப்ளைவுட் ஒன்று மேக் பண்ணி அதில் தான் அந்த ஆம்பிளிஃபையரை நம்ம உள்ளே இன்சைடு வச்சுட்டு ரொம்ப சேஃபஸ்ட்டாக அதை பேக் பண்ணிவிடுவோங்க. ஸோ அதனால் டிரான்ஸ்போர்ட்லேயும் சரி எந்த ஒரு டேமேஜும் நமக்கு ஆகாதுங்க. ஸோ ரிலேபிளாக எல்லா ஆம்பிளிஃபையரும் மற்ற ஊருக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாமே இப்படி தான் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அதனால் இந்த டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடாக எந்த ஒரியும் வேணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5.1 ஆம்பிளிஃபையருங்க. இது ஆக்சுவலி ஒரு ரீஒர்க் ஆம்பிளிஃபையர் தான். கஸ்டமர் எண்ட்லேருந்து ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் தான் அது யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. 5.1 ஆம்பிளிஃபையரை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, வித்து ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்சியல் HDMI இந்த ஃபீச்சர்ஸோடு இருக்கிற டிகோடர் அதோடு சேர்த்து வேணும் அப்படின்ற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நமக்கு ரெக்குவயர்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்டீரியர் டிசைனு மற்ற ஃபுல் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இன்பிட்வீன் வந்து ஆடியோ டெஸ்டிங் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் பிளேஸில் எடுக்கிற ஆடியோ டெஸ்டிங் தான். இது வந்து ரூம்குள்ளார எடுக்கிற ஆடியோ டெஸ்டிங். இதில் ஆடியோ வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். XMMல அக்ரில் பேனல்ஸ் பண்ணுறோம் பிளாக் மேட்டில். ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு ஆர்ஜிபி லைட், பேக்ரவுண்ட் லைட் வந்து இந்த மாஸ்டர் கண்ட்ரோலுக்கும் சப் வால்யூமுக்கும் கொடுத்துருப்போம். மற்ற இதுக்கு எல்லாமே ஆர்ஜிபி லைட்டு. இங்கே வந்து 3 சுவிட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒன்று வந்துட்டு 5.1 டிஜிட்டலு, மியூசிக்கு, ESP ஆக்ஸு, ரிமோட்டு, மேனுவல் அப்படின்றது இருக்கும். ரெண்டாவது USB போட்டு ஆஸ் யூஸ்வல் பவர் பேனல். ஆக்சுவலி இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆம்பிளிஃபையரும் வேலை செய்ய போகுது, மேனுவல் ஆம்பிளிஃபையரும் வேலை செய்ய போகுது. ஸோ ரிமோட் மேனுவல் ஆம்பிளிஃபையர் அப்படிங்கும்போது இண்டிவிஜுவலாக பவர் ஆம்புக்கு வந்து ரிமோட்லேருந்து வர டிகோடரோட அந்த கண்ட்ரோல் வந்துட்டு அடிச்சுட்டு பவர் ஆம்பு கொடுக்குற அந்தமாரி இருக்காது. ஸோ ரிமோட் ஆம்பிளிஃபையர் மேலே தனியாக வேலை செய்யும். மேனுவல் ஆம்பிளிஃபையர் மேலே வேலை செய்யும். ஸோ எப்போ வந்து நம்ம சுவிட்சை வந்து நீங்கள் இப்போ ப்ரெஸ் இன் பண்ணுறீங்களோ அப்போ தான் அந்த ரெஸ்பெக்டிவான போர்ட்ஸ்க்கு வந்து சப்ளை போகும், சிக்னல்ஸும் அப்போ தான் பாஸ் பண்ணும். ஸோ அந்தமாரி ஒரு டிசைனில் பண்ணியிருக்கோம். அம்மிங்கிறது உங்களுக்கு 0 நாய்ஸில் இருக்கும். ஸோ அது ஆல்ரெடி இப்போ செட்டு வந்து ஆனில் தான் இருக்குது. இது ஸ்டார்ட் வித் இந்த சுவிட்சஸில் பார்த்தீங்கன்னா ரிமோட் ப்ளஸ் மேனுவல் அப்படின்னு ஒரு சுவிட்சஸ் இருக்கும். ஸோ இது எப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிகோடருக்கான சப்ளை போயிடும். அங்கே இருக்கிற ரெஸ்பெக்டிவ் இன்புட்டுக்கான இண்டிகேஷன் வந்து LED அங்கே ஃப்ரண்ட் பேனலில் எடுத்திருப்போம். ஸோ கஸ்டமரோட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் பார்த்தீங்கன்னா இது நான் ரிமோட் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ESPயில் இருக்குது. நான் வந்து ஆக்ஸில் இப்போ கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ESP வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கான பவர் சப்ளை ஆஃப் ஆகிடும், சிக்னலும் கட் ஆகிடும், ஆக்ஸ் மட்டும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். ஸோ நான் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணோன்னே ESP சப்ளை வந்து ஆன் ஆகிடும். ஸோ இதனோட ஒவ்வொரு இண்டிவிஜுவல் LED இண்டிகேஷன் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லிக்காக முன்னாடி கொடுத்துருப்போம்.
ரெண்டாவது ரிமோட் இந்த டீகோடர்லேருந்து நீங்கள் வந்து HDMIலேருந்து ஆப்டிக்கல் கோஆக்சிலேருந்து இன்புட்டை வந்து சோர்ஸ் கொடுத்துட்டு பண்ணும்போது அந்த கண்டென்ட்டில் டால்வியோ இல்லை வாட் எவர் டிடிஎஸோ இருக்குதுன்னா அதனோட ரெஸ்பெக்டிவ் இண்டிகேஷன் வந்து இங்கே நம்ம வந்து பிளிங்க் ஆகிடும். ஸோ அதுக்கான எல்இடி தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோன்னு வச்சுங்களேன். ஸோ ஆஸ் ஆஃப்னா வந்து ஸ்டீரியோ இன்புட் கொடுத்துருக்கேன், பிசிஎம் மோடில் இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே இந்த எல்இடி வந்து இங்கே பிளிங்க் ஆகுது. ரெண்டாவது இந்த டிஜிட்டலுங்கிறது என்னென்னா ரிமோட்டில் இருக்கும்போது டிஜிட்டல்னு சொல்கிற ஆப்ஷனில் இருக்கிற எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஸோ எப்போ நீங்கள் மேனுவல் பார்த்தீங்களோ அப்போ ப்ரோலாஜிக் எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். அகெயின் இதே தான். இதில் என்ன ஒரு நம்ம அடிஷ்னலாக ஒன் பண்ணியிருக்கோம்னா ஒரே ஒரு ESP தான் ரிமோட்டுக்கும் வேலை செய்யும், ஆக்ஸுக்கும் வேலை செய்யும். ஸோ அந்தமாரி பண்ணியிருக்கோம். செப்பரேட்டாக 2 ESP அந்தமாரி இல்லை, ஒரே ESP தான். பட் நீங்கள் சுவிட்சிங் பண்ணும்போதும் சரி எந்த ஒரு நாய்ஸோ அந்தமாரி எதுவுமே இருக்காது. நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் வித் இந்தியன் டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த போர்டும் சாரி இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் இந்த பவர் ஆம்ப் போர்டு மட்டும் தான் நம்ம கஸ்டமர்கிட்ட ரிசீவ் பண்ணுது. இதில் வந்து நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்காக ஸ்விட்சிங் போர்டு, இதில் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக டிசைன் பண்ண ஒரு ஸ்விட்சிங் போர்டு. ஸோ இங்கே ஒன்று இருக்கும், ரெண்டாவது இந்த பிளேஸில் ஒன்று இருக்கும். ஸோ பின்னாடி வரக்கூடிய ஆடியோ டெஸ்டிங் வந்து கண்டிப்பாக கேளுங்க. ஏன்னா ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணி இந்த ஆடியோ டெஸ்டிங் வந்து உங்களுக்கு நான் டெமோ பண்ண போகிறேன். ஸோ எப்படி ஆடியோ எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஸோ ஸோ இப்போ வந்து வெறும் சரவுண்ட் எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு. ஆக்சுவலி இப்போது நான் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் வந்துட்டு ஆஃபில் கிராஸ் பண்ணி முக்கால் போவேன். உங்களுக்கு லைக் ஆடியோ எஃபெக்ட் வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகும் தவிர நீங்கள் வந்து ஸ்பீக்கரில் வந்து எந்த ஒரு லைக் ஒரு கரகரனோ அடைச்ச மாரி பாடுறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் வால்யூம் வந்து நான் ஆஃப் தாண்டி வைக்க போகிறேன்.